ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 minute சார்ட். ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம லாஸ்ட் வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கால நம்ம டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம், ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் வீடியோஸில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ லாஸ்ட் வீடியோஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதில் சொல்லி இந்த க்ரூஷியல் பாயிண்ட் வந்துட்டு சம்வேர் பிட்வீன் இந்த ஏரியாஸ் விச் இஸ் 22,973 ஆல்மோஸ்ட் 23,000 வரைக்கும் ஒரு ஜோன்ஸ் மாதிரி நான் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் வந்துட்டு இப் சப்போஸ் இந்த ஜோன்ஸை தாண்டி மார்க்கெட்ஸ் மேலே சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அன்டில் ஆர் அன்லெஸ் வி மைட் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைடு மட்டும்னு சொல்லியிருப்பேன். அண்ட் டெலிகிராம் குரூப்லையுமே நான் இதை தான் ரிப்ளிகேட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி 23,000 க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன். ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு என்னோட ஹைஸ்ன்னு பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் 23,000 22,993. ஸோ அங்கேருந்து ஒரு ரிவர்சல் அண்ட் அகைன் டவுன் சைடில் இங்கே இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்ல அகைன் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு ரிவர்சல் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நீங்கள் வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீடியோஸில் சொல்லி இந்த அப்டேட்ஸை வச்சு இன்னைக்கு ரேட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களால் இன்னைக்கு கட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஹைஸை தான் நான் வந்துட்டு என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவேன், விச் கம்ஸ் அரௌண்ட் 22,960. ஸோ இதுலேருந்து 23,000 வரைக்கும் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஜோன்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜோன்ஸை தாண்டி உங்களுக்கு அப் சைடில் சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அன்டில் ஆர் அன்லெஸ் அதாவது இதுக்கு கீழே இருக்கிறப்ப நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கான க்ரூஷியல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த ஏரியாஸை தான் நான் சொல்லுவேன். ஓகே ஃபைன். ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோஸில் சொல்லி இந்த அப்டேட்ஸை யூஸ் பண்ணியிருந்து நீங்கள் ஸோ நம்ம வீடியோஸில் சொன்னதாக இருக்கட்டும் இல்லை டெலிகிராம் குரூப்பில் சொன்னதாக இருக்கட்டும், நீங்கள் எதையாச்சும் ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி இன்னைக்கு நீங்கள் ட்ரேட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா உங்களால் இன்னைக்கான மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்க முடியும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஃபர்தராக நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்குள்ள மூவ் பண்ணலாம். நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற டாபிக்குள்ள மூவ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் ஸ்டில் உங்களால் இன்னும் எப்படி ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபிகர் அவுட் பண்ண முடியலன்னா இந்த கிளாஸஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸஸில் நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன் அண்ட் நான் என்னென்ன மெத்தடாலஜிஸை யூஸ் பண்ணுறேன், ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாத்த பற்றியும் இன்டெப்த்தாக டீட்டெயிலாக பேச போகிறோம். அண்ட் இது வெறுமனே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான கிளாஸஸ் மட்டுமே கிடையாது. இது ஒரு ஒரு 45 days ஒரு பர்சனல் மென்டர்ஷிப் மாதிரி நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக வர வரைக்கும் இந்த கிளாஸஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இன்கேஸ் உங்களை யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் ஆயிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான கான்டாக்ட் நம்பர் இருக்குது அண்ட் உங்கள் ஸ்க்ரீன்லையும் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, பட் கால் பண்ண எனக்கு ரீச் அவுட் ஆகாது. வெதர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அங்கேருந்து ஃபர்தராக கைட் பண்ணுறேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்குள்ள மூவ் பண்ணலாம். நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற டாபிக்குள்ள மூவ் பண்ணலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்லையும் நான் அகைன் என்ன கேட்டிங்கன்னா க்ரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது இந்த ஏரியாஸை தான் சொல்லுவேன். ஸோ எதுக்காக இந்த ஏரியாஸ்னா அகைன் மார்க்கெட்ஸில் இங்கே இருக்கிற லிக்யூடிட்டிஸை இங்கே ஸ்வீப் பண்ணியிருக்கு, விச் ஆல்சோ கிவ்ஸ் அஸ் அ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆல்சோ. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப இந்த ஏரியாஸுங்கிறது ஒரு நல்ல க்ரூஷியல் பாயிண்ட், அதாவது இந்த ஜோன்ஸுங்கிறது. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த ஜோன்ஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஜோன்ஸோட கோஆர்டினேட்ஸ் ஆல்மோஸ்ட் நேற்று சொன்னதே தான் 22,970 23,000 வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு அந்த 30 points ஜோன்ஸுக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த ஜோன்ஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம வந்து ஒரு அப்பர் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைம் நமக்கு இந்த ஏரியாஸில் வி ஹேவ் பஞ்ச் ஆஃப் ஆர்டர் பிளாக்ஸ். பட் இந்த ஆர்டர் பிளாக்ஸையும் தாண்டி மேலே போச்சுன்னா தான் நம்ம ஒரு நல்ல ஒரு பெரிய மூவ் எதிர்பார்க்க முடியும். அட்லீஸ்ட் இதை கிராக் பண்ணாங்கன்னா மேபி ஒரு 23,100 or 23,150 சம்திங் அந்த ஏரியா கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். அன்டில் ஆர் அன்லெஸ் அதாவது இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இதுதான் என்னுடைய ஓவரால் நிஃப்டியோடைய வியூ பாயிண்ட் ஃபார் டுமாரோஸ் மார்க்கெட். அண்ட் தென் வி வில் மூவ் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட 15 minute சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம இன்னைக்கு காலையில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம், ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இன்னைக்கு காலையில் நம்ம பேங்க் நிஃப்டி கொடுத்து இந்த க்ரூஷியல் பாயிண்ட் வந்து 49,300. ஸோ டு பி ப்ரிசைஸ் 49,300 எங்கே இருக்குன்னு பார்க்குறப்ப எக்ஸாக்ட்லி டு பி ப்ரிசைஸ் இந்த ஏரியாஸில். ஸோ மார்க்கெட்ஸ் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அந்த ஏரியாஸில் தான் நமக்கு ஹைஸ் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஃபார்ம் ஆகிட்டு டேரக்ட்லி நமக்கு வந்துட்டு மார்க்கெட் ரிட்டர்ன் ஆயிருந்தாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லையுமே இதுதான் க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன். அண்ட் நாளைக்கான மார்க்கெட்லையுமே பெருசாக இந்த வேரியேஷனும் கிடையாது. நான் அகைன் இங்கே இருக்கிற இந்த ஒரு பஞ்ச் ஆஃப் ஆர்டர் பாக்ஸ் தான் நான் என்னோட க்ரூஷியல் பாயிண்ட்டாக மார்க் பண்ண போகிறேன். ஸோ நான் ப்ரீவியஸ்லி இந்த 49,300 சொல்லியிருப்பேன். இப்போ வந்துட்டு இந்த பஞ்ச் ஆஃப் ஆர்டர் பிளாக்ஸ் அப்பர் சைடில் என்னோட க்ரூஷியல் பாயிண்டாக பார்க்குறேன், விச் கம்ஸ் அரௌண்ட் இதோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 49,364 49,500 வரைக்கும் இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த ஏரியாஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா வி மே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைடு மொமெண்டம் ஃப்ரம் பேங்க் நிஃப்டி அன்டில் ஆர் அன்லெஸ் வி மைட் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைடு மொமெண்டம் ஃப்ரம் பேங்க் நிஃப்டி. ஸோ இதுதான் இன்னைக்கான மார்க்கெட்டோட என்னோட வியூ பாயிண்ட். ஸோ ஹோப்ஃபுல்லி இது ஹெல்ப்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். அன்டில் திஸ் இஸ் கனன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.